சார், வர வெள்ளிக்கிழமை எங்களுக்கு கல்யாண நாள் வருது சார். அதுக்கு என்னோட ஹஸ்பண்டுக்கு சர்ப்ரைஸா பைக் கொடுக்கலான்னு ஆசைப்பட்டேன். அதான் ஆர்டர் பண்ணிட்டு போலான்னு வந்தா இவர் உடனே பைக் டெலிவரி பண்ண முடியாது, குறைஞ்சது 1 மாசம் ஆகும்னு சொல்றாரு சார். அதுக்குள்ள எங்க கல்யாண நாளே முடிஞ்சிரும் சார். உங்க நிலைமை எனக்கு புரியுது மேடம். எங்க கம்பெனில பைக் வாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, கல்யாண நாளுக்கு வேற கிஃப்டா கொடுக்கணும்னு சொல்றீங்க. கவலைப்படாதீங்க மேடம், நான் உங்களுக்கு பைக் அரேஞ்ச் பண்ணி தரேன். அப்படியா சார்? ரொம்ப தேங்க்ஸ் சார். என் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றீங்களே சார், எனக்கு சந்தோஷமா இருக்கு சார். நாளைக்கு ஒரு லோடு பைக் வருது மேடம், அதுல ஒரு வண்டி உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன். லோடு வந்ததும் நான் உங்களுக்கு தகவல் சொல்றேன். உங்களுக்கு என்ன கலர் வேணும்னு செலக்ட் பண்றீங்களோ அதை நான் உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுறேன். ரொம்ப சந்தோஷம் சார். எங்க என் ஹஸ்பண்டுக்கு பைக்கை கிஃப்டா கொடுக்க முடியாம போயிடுமோன்னு நினைச்சேன். நல்ல வேலை, என் ப்ராப்ளமை சால்வ் பண்ணிட்டீங்க. அட்வான்ஸ் ஏதாவது பே பண்ணணுமா சார்? டவுன் பேமெண்ட் ஏதாவது பண்ணிடுங்க, மிச்சத்தை டெலிவரி கொடுக்கும்போது பண்ணிடுங்க. குமார் சார், இவங்களுக்கு டவுன் பேமெண்ட்டுக்கு ரெசிப்ட் கொடுத்துருங்க. ஓகே சார். மேடம், நாளைக்கு நான் உங்களுக்கு தகவல் சொல்றேன், நீங்க கலர் செலக்ட் பண்ணிடுங்க. ஓகேங்க. சரிங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். நீங்க இதுல ஸ்கேன் பண்ணி பே பண்ணிருங்க. எவ்வளோ? மினிமம் 10,000 பண்ணுங்க மேடம். பே பண்ணிட்டேன். ஓகே மேடம், ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க மேடம். ரொம்ப தேங்க்ஸ். வெல்கம் மேடம். தேங்க்யூ சார். எப்படியோ பைக்கை புக் பண்ணியாச்சு. அடுத்து எங்க ரேவதி? அக்கா, 2 பேருக்கும் புது ட்ரெஸ் எடுக்க வேண்டாமா? தம்பி வாங்க மேடம். சுடிதார் பார்க்கணும். என்ன சைஸ் மேடம்? உங்களை பார்த்தா எல் சைஸ் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா சொன்னீங்க தம்பி. இருங்க, எடுத்துறேன். இத பாருங்க மேடம், இது எல்லாமே புது டிசைன் தான். உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் மேடம். இது உங்க கலருக்கு இது இல்ல, இது சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ரியாக்ஷனை பார்த்தா பிடிக்கலன்னு தெரியுது. இருங்க மேடம், நான் வேற மாடல் காட்டுறேன். இத பாருங்க மேடம், இது உங்க கலருக்கு மேட்சா இருக்கும்னு நினைக்கிறேன். இத பாருங்க மேடம், உங்க கலருக்கு இது ரொம்ப மேட்சா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்கு. ஏன் மேடம் தயங்குறீங்க? உங்களுக்கு சூப்பரா இருக்கும் மேடம். உங்களுக்கு டவுட்டா இருந்தா ஒரு தடவை போய் ட்ரையல் ரூம்ல போட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். ஏன் மேடம் யோசிக்கிறீங்க? போங்க, இப்ப இதுதான் ட்ரெண்டிங்ல இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். நீங்க வேணா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இந்தாங்க. சரிப்பா, நான் போய் போட்டு பார்க்கறேன். இந்த வீடியோவை நெட்ல போட்டுடலாமாடா? போட்டு அதுக்கு தானே வச்சிருக்கோம். நெட்ல வீடியோ போட்டாச்சுடா. நம்மால் முருகன் தான்டா ஃபோன் பண்றான். எடுத்து பேச முக்கியமான விஷயமா இருக்கும், இல்லைன்னா அவன் ஃபோன் பண்ண மாட்டான். சொல்லு முருகா. சார், புது வீடியோ ஒன்று எடுத்திருக்கேன், அதை உங்களுக்கு அனுப்பட்டுமா? இது என்ன கேள்வி? அனுப்பட்டுமான? அனுப்பு. அதுக்கு தானே உனக்கு பணம் கொடுத்து வச்சிருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கடையில் எடுத்தேன், உடனே உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். சீக்கிரம் அனுப்பு, அதை பார்க்க ஆவலா இருக்கேன். சரி, இதோ அனுப்பி வைக்கிறேன். அனுப்பு. நீ எவ்வளவு வீடியோ அனுப்புறியோ அந்த அளவுக்கு உனக்கு பணம் வரும். சார், அனுப்பிட்டு பாருங்க. வீடியோ அருமையா இருக்கேடா. இந்த மாதிரி புதுசு புதுசா அனுப்பிட்டே இரு. உங்களை பண மலையில குளிக்க வைக்கிறேன். கண்டிப்பா அனுப்புறேன் சார். வச்சிரவா? சரா. வீடியோ சூப்பரா இருக்கே. நம்மால முருகன் கில்லியாச்சே.
ஒண்ணு கிடைச்சா சும்மா விடுவானா? இது வேண்டாம், வேற காட்டுங்க. ஆ இதை பாருங்க. அந்த ப்ளூ எடுங்க. ப்ளூவா? பாருங்க மேடம். இது நல்லா இருக்கு, கொஞ்சம் சிம்பிளா இருக்குல்ல? சரி வேற பாரு. அந்த கிரீன் கொஞ்சம் எடுங்க. என்ன மேடம்? இது நல்லா இருக்குல்ல? பிடிச்சிருக்கா? ஓகே, இது நல்லா இருக்கு. இதையும் பேக் பண்ணிடுங்க. ஏன் மேடம் அவசரப்படுறீங்க? அங்க ட்ரையல் ரூம் இருக்கு மேடம், முதல்ல போய் போட்டு பாருங்க. உங்களுக்கு ஃபிட்டா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறமா பில் போட்டுக்கலாம். இல்ல, இது கரெக்டா தான் இருக்கும். இதை பேக் பண்ணி கொடுங்க. மிஸ் ஆயிடும் போலயே. மேடம், உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். போட்டு பார்த்தா சைஸ் கரெக்டா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிரும்ல. இல்ல பரவாயில்ல. ரேவதி, அதான் அவர் சொல்றாருல்ல, போட்டு பாரு, சைஸ் கரெக்டா இருந்தா வாங்கிப்போமே. சரி. பா. நீ உள்ள போய் போட்டு பார்த்துட்டு வா, நான் இங்க வெயிட் பண்றேன். சரிக்கா. டேய், ஆளு சும்மா அம்சமா இருக்காடா. இந்த கடைக்கு வந்ததுல இருந்து செதுக்கி வச்ச சிலை மாதிரி இப்படி ஒரு பொண்ணை பார்த்ததே இல்லடா. இவ வீடியோ மட்டும் கிடைச்சிச்சு, பணத்தை சும்மா அள்ளிடலாம். நாம முதல்ல பார்த்து ரசிப்போம், அதுக்கப்புறம் காசை பத்தி நினைப்போம். சரி சரி, வா வா வா. என்ன இது, கேமரா மாதிரி தெரியுது. டேய் சீக்கிரம் ஆன் பண்ண. இவனும் ஒரு திருட்டு பையன். பொண்ணுங்க ட்ரெஸ் மாத்துறத வீடியோ எடுக்கிறதுக்காக செட் பண்ணி வச்சிருக்கான். சும்மா விடக்கூடாது, வெட்டு வெளிச்சமாக்கி காட்டுறேன்.